கொஞ்சம் வயசானவங்களா இருப்பாங்க, ஏற முடியாது. நம்ம ரெஸ்கியூ இருந்தா பாத்துக்கிறது. ஏன் சார் முந்தா நாள் இப்போ நடந்ததுல உணவுப் பொருள் மேல தடை விதிச்சாங்களோ? அப்படி இல்லை சார். அன்னைக்கு இப்ப சொல்றாங்க உணவுப் பொருளுக்கு தடை இல்லன்னு. ஆமா, தடை இல்லைங்க சார். ஆனா முந்தா நாள் வீடியோ எல்லாம் பரவுது உணவுப் பொருளுக்கு தடைன்னு. உங்களுக்கு எது உத்தரவு போட்டுருக்காங்க? வேற எதுவும் இல்லை சார். சும்மா ஒரு ஐடி ப்ரூஃப், ஒரு பாதுகாப்புக்காக யார் எங்க போறா, ஏதாவது ஒரு ரெஸ்கியூ பேர்னா நான் ஹெல்ப் பண்றதுக்கு. கொஞ்சம் வயசானவங்களா இருப்பாங்க, ஏற முடியாது. நம்ம ரெஸ்கியூ பேர் இருந்தா பாத்துக்கிறது. ஏன் சார் முந்தா நாள் இப்போ நடந்ததுல உணவுப் பொருள் மேல தடை விதிச்சாங்களோ? அப்படி இல்லை சார். அன்னைக்கு இப்ப சொல்றாங்க உணவுப் பொருளுக்கு தடை இல்லன்னு. ஆமா, தடை இல்லைங்க சார். ஆனா முந்தா நாள் வீடியோ எல்லாம் பரவுது உணவுப் பொருளுக்கு தடைன்னு. உங்களுக்கு எது உத்தரவு போட்டுருக்காங்க? ரெகுலரா ஃபாலோ பண்றது, இதான் ஃபாலோ பண்றோம். மற்றபடி நீங்க பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து வரக்கூடியவங்களையும் குறைக்கிற மாதிரியா, வரவங்களுக்கு மாதிரியா இருக்கும். இதுவரை இந்த புக்ல யார் வந்தாலும் டெஸ்ட் பண்ணி எத்தனை பேர் போறாங்க, எவ்வளவு பேர் நேரத்துல இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்காங்க, அது அதிகாரி கேட்டு நீங்க உணவுப் பொருள் நான்வெஜ் எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் தர கிடையாது சார். அவர் சொல்லுங்க. இல்ல இப்ப நாங்க கொண்டு போறோம், அதுக்கு தான் நீங்க நிறுத்துவீங்களா கொண்டு விடுவீங்களான்னு கேட்கிறேன். பிரியாணி கொண்டு போறாங்க, சாப்பிடறதுன்னா எடுத்துட்டு போலாம். ஆமா சார். மற்றபடி ஆடுதான் எடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. சாப்பாடு உணவுப் பொருள் நான் கொஞ்சம் இங்க வெளியூட போறவங்கள ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம இவ்வளவு காலமா எப்படி போயிட்டு வந்துருந்தாங்களோ அது மாதிரி கன்சல்டாக தான் சொல்லியிருக்கோம். இது ஒன்றும் புதுசா ஒன்றும் நீங்க சலுகை கொடுக்கணும்னா, புதுசா ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்கன்னா ஏற்கனவே இத்தனை வருஷமா கடவுள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. சொன்னதை கேள்வி ஓரளவு உத்தரவு கிடையாது, ஆர்டர் கிடையாது. இல்ல அது விற்பனை சொல்றது ஆர்டர் ஃபங்க்ஷன் கரெக்டாக அந்த மாதிரி எதுவும் இல்லை. உணவு எடுத்துட்டு போகலாம், இது சாப்பிடலாம், ஆடு கூட எடுத்துட்டு தற்காலிகமாக இல்லை உங்களுக்குள்ளே ஒரு இதாக இருக்குல்ல. இப்போ கமிஷன் சொன்னதுக்கு சொன்னது வித்தியாச மாதிரி இருக்காங்க. அவர் தானே உங்களுக்கு உத்தரவு கொடுத்துருப்பாங்க. சொல்ல மாட்டாங்க. சிக்கலில் மாட்டி வர மாதிரி உள்ளது முதல் போராட்டம் நடத்தினாங்க. அன்னையில இருந்து இந்த மாதிரி எல்லாமே அவர் பண்ணாலும் நடத்திருப்பாங்க. சால் போறோம் தாராளம் மேலே போய் சால் வரக்கூடிய என்ன மாதிரியான கட்டுப்பாடு அசைவ உணவு மட்டும் தான். அசைவ உணவு மட்டும் அசைவ உணவு மட்டும். வெளி உணவு எல்லாம் கொண்டு போறாங்க.